அவர் யாரை கையை காட்டுவாரோ அவங்க தான் சிஎம் ஆவாங்க. அவரே கையை காட்டிக்க வேண்டியதானே சிஎம் ஆயிடுவார்ல. நான் இவங்க ஏற்கனவே சொன்னேன், எல்லா கூட்டணி கட்சிகளுமே இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக வச்சிருக்கிறாங்க. அப்படி தான் வச்சிருக்கணும், அப்படி தான் செய்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி சொல்லுதே, காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு 40 சீட்டு கொடுக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? திமுக ஏங்க நீங்கள் 230 நாள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டா, நீங்கள் தனியாக போட்டிடுங்க. இது 40 எதுக்கு கேட்குறீங்க? 230 நாள் வச்சுக்கோங்க, போங்க போட்டிடுங்க, எவ்வளோ வந்து பார்த்துருவோம் சொல்லலாம்ல. காங்கிரஸ் எங்கே ஜெயிக்கும்? ஸோ எல்லா கட்சியுமே அதே தான். நீங்கள் பிஜேபி வச்சுங்க, எல்லாருமே நீங்கள் வச்சுங்க. ஸோ கூட்டணி கட்சிகள் வந்து இதே ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பார்க்குறாங்க. திரு டிடிவி வந்து நான் கையை காட்டுறவர் தான் முதலமைச்சர்னோ, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கிற கூட்டணி தான் வெற்றி பெறும் சொல்றதோ தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு. சரிங்களா? பாயிண்ட் என்னன்னா, அவர் எதிரி யாரு துரோகி யாரெல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொன்னதுதான் இங்க பாயிண்ட். ஸோ அவர் எந்த எக்ஸ்டென்ட்னாலும் போயிருவேங்கிற ஒரு மெசேஜா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு சொல்றாரு. அந்த பாருங்க, கடகடன் பேசி முடிங்க, நான் உங்களுக்காக உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆள் இல்லை. தேவைப்பட்டா நான் தாவேக்கா கூட போயிடுவேன். ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச தகவலே, தாவேக்கா ஏற்கனவே ஒரு எமிசரிஸ் அனுப்பி இவங்க பேசிட்டாங்க. அது ஒரு பக்கம் துண்டு போட்டுருக்கு. தேவைப்பட்டா நான் டிஎம்கே கூட போக தயாராக, எனக்கு வந்து காங்கிரஸ் வெளியே போச்சுன்னா நான் வந்து டிஎம்கே கூட போக கூட தயாராக, எனக்கு வந்து பிரச்சனை. நான் வந்து ஸோ டிஎம்கே எதிரியா ஏடிஎம்கே துரோகி எல்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு எந்த பக்கம் எனக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்களும் எல்லாரும் சொல்றது, அதனால ஓரமாக வச்சிருக்கேன். அப்போ என்ன சொல்லிட்டாரு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இவரை நம்பி சிலர் வந்துட்டாங்க. அப்போ அவர்களை எம்எல்ஏ ஆக்கலைன்னா அவர் நம்பி பொருள் அர்த்தம் இல்லை. தேர்தலுக்கு பிறகு இருக்கிற மீதி வரும் காணாமல் போயிடுவாங்க.